Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹேருக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். ஓகே? நான் சொல்ற இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் growthம் நல்லா இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து வழுக்க விழும் தெரியுமா? முடி ஒரு இடத்துல இருந்து கொட்டும். அந்த இடத்துல இருந்து முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகும். இதை யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன முடி முளைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு புழுவெட்டு இருக்கும். மலையாளத்தில் புழுக்கடின்னு சொல்லுவோம். அந்த புழுவெட்டு இருக்கவங்களும் நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா குட்டி குட்டி முடி வளர ஆரம்பிக்கும். அதை நீங்க கண் கூட பார்க்கலாம். ஓகே, அது என்ன அந்த டிப்ஸ்னு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சின்ன உள்ளி எடுத்துருக்கேன் பாருங்க. இதை என்ன பண்ணணும்னா இடிகளில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இடிகள் இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த இடிகளில் போட்டு இடிக்கிறது ரொம்ப ஒரு வேஷ்டியிலேருந்து ஒரு சின்ன சின்ன பீஸ் ஒயிட் கலர் துணியை கிழிச்சு வச்சுக்கோங்க. சரியா? காட்டன் துணியை இதை இந்த பவுலுக்குள்ள அடி வச்சுட்டு இதை இப்படி எடுத்துரும். அதை எப்படி எடுத்து இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் ரொம்ப கொட்டுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அப்படி வச்சு அழுத்தி தேய்ச்சிடலாம். இது இன்னைக்கு பொண்ணுக்கு தான் ட்ரையல் பண்ணி காட்ட போறேன். இப்போ பாருங்க, அவள் இந்த சைடு கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதா? அது மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் அடர்த்தி கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா போனி டெயில் இருக்குல்ல, போனி டெயில் தான் போடுவோம். அப்படி போனி டெயில் நம்ம போடுவோம் தெரியுமா? அப்பவே இந்த நெத்திக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஹேர் கம்மியாகிற மாதிரி இருக்கும். இப்படி ஏற தீ மாதிரி ஆயிரும் போனி டெயில் தொடர்ந்து போட்டு இருந்தாலே. இப்போ இதுல நம்ம இதை அப்படியே வச்சு விட்டுருவோம். இப்போ அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும் இல்லை, உங்களுக்கு முடி ஃபுல்லாகவும் வைக்கலாம், ஸ்கால்ப் ஃபுல்லாகவும் வைக்கலாம். துணியோட வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இவளுக்கு யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? 1 month கழிச்சு இவளுக்கு இந்த இடத்துல ஹேர் க்ரோத் ஆயிருக்கா என்னன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். சரியா? இது ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அடிக்கடி யூஸ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாளாவது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு முடி எந்த இடத்துல முடி கொட்டியிருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா வைக்கும். அது மாதிரி புழுவெட்டு இருக்கும் தெரியுமா? அவங்க இந்த சின்ன உள்ளியை தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல முடி கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன புது புது ஹேர் முளைக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு முடி முளைக்கல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? தொடர்ந்து நீங்க பண்ணணும். அதை 10 to 15 minutes அப்படி வச்சுருந்துட்டு மைல்டாக ஒரு ஷாம்பை போட்டு குளிச்சிருங்க. அந்த முடி எங்கே கொட்டுதோ அதில் மட்டும் வைக்காமல் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அந்த ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ அவள் தலை ஃபுல்லாகவே அந்த சின்ன உள்ளி சாறை அப்ளை பண்ணியாச்சு. நம்மளுமே இதை வீக்லி 2 இல்லைன்னா 1 டைமாவது இதை இந்த சின்ன உள்ளி யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கும் முடி கொட்டுற இடத்துல இருந்து புது முடி முளைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரியும், தொடர்ந்து யூஸ் பண்ணாலே தெரியும். கொஞ்சம் வழுக்கையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே இந்த சின்ன உள்ளி இடித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என் பொண்ணுக்கு இப்போ இது இன்னைக்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு 1 month கழிச்சு நான் அந்த ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, 1 month கழிச்சு அவளுக்கு அந்த இடத்துல ஹேர் க்ரோத் ஆயிருக்கா அப்படின்னு காட்டுறேன். நான் என்னன்னா இதை தொடர்ந்து வீக்லி ஒரு 2 ஆகுது அவளுக்கு இந்த சின்ன உள்ளியை போட்டு விடுறேன். விட்டுட்டு அதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.